Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A public park is in the form of a square, has an area of area na enna a plus delta a plus delta a oda value enna 100 plus or minus 0.2. அப்ப a oda value 100. இது வந்து length oda square க்கு ஈக்குவலா இருக்குமா? ஏன்னா ஏரியா வந்து length oda square. அப்போ என்னோட எல்லோட வேல்யூ என்ன 10. எல்லா ஆப்ஷன்லையும் எல்லோட வேல்யூ 10 கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு டெல்டா எல் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்க போகிறது? ஏன்னா ஏ பார்த்தோன்னா எல் ஸ்கொயர், அப்போ டெல்டா ஏ பை ஏ என்ன ஆயிரும்? 2 டைம்ஸ் டெல்டா எல் பை எல் ஆயிரும். டெல்டா ஏ 0.2 by 100 is equal to 2 times delta L by L. L ஓட வேல்யூ என்ன 10. இது இதோட கேன்சல் பண்ணிடு. இதை கேன்சல் பண்ண இந்த 0.1 0.1 10 டிவைட் பண்ணா 0.01. அப்போ ஆன்சர் என்ன? என் லென்த் 10, இது 0.01. புரியுதா? இந்த டைமென்ஷன் ஆஃப் இது எதோட டைமென்ஷன் கேட்கலாம். இது பாரு ஃபோர்ஸா, ஃபோர்ஸ் by current ஓட ஸ்கொயர். ஃபோர்ஸ் பை கரண்ட் ஓட ஸ்கொயர் எதோட டைமென்ஷன் சார்? மேக்னெட்டிக் பர்மியபிலிட்டி மியூ நாட்டோடது. செல்ஃப் இண்டக்டன்ஸ் இருந்தால் என்ன சார் வந்திருக்கும்? இல்லைன்னா ஒரு ஆப்ஷனுக்கு எழுதி காமிச்சிடுறேன். செல்ஃப் இண்டக்டன்ஸ் இருந்திருந்தா எனர்ஜி பை கரண்டோட ஸ்கொயர் வரணும். இது அகைன் நீட்டில் இருக்க பிவைக்யூ. மியூ நாட் வேணும்னு சொன்னால் ஃபோர்ஸ் அப்பான் கரண்டோட ஸ்கொயர். எப்சிலன் நாட் வேணும்னு சொன்னால் I square t square by f L square. இது வேணா சிம்பிளிஃபை பண்ணி இப்படி போட்டுக்கோ. I square by fc square. c வந்து ஸ்பீடு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைம்ஸ் ஏரியா. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? f by I into L டைம்ஸ் ஏரியா. அப்போது இதை நான் சிம்பிளிஃபை பண்ண இது லென்த் ஆயிரும். அப்போ எனர்ஜி பை கரண்ட். எனர்ஜி பை கரண்ட்னா ஃப்ளக்ஸு, எனர்ஜி பை கரண்ட்டோட ஸ்கொயர்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ், ஃபோர்ஸ் பை கரண்ட்டோட ஸ்கொயர்னா இது கரண்ட் ஸ்கொயர் பை ஃபோர்ஸ் இன்டூ சி ஸ்கொயர்னு பார்த்தோன்னா பர்மியபிலிட்டி. சரி, பர்மிட்டிவிட்டி. இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். Thank you.